சங்கீதம் 106வது அதிகாரம் 44 மற்றும் 45வது வசனங்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ, அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், தேவன் பக்கமா திரும்பினாங்களாம், அவருடைய சந்நிதியில் அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணீர் விட்டாங்களாம். அப்படி அழுகும் போது ஆண்டவர் அவங்களோட கண்ணீரை கண்டு 3 விதமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்தார். முதலாவதாக தேவன் அவர்களை கண்டார், அவங்களோட கஷ்டத்தை பார்த்தாரு. இரண்டாவது அவர்களை குறித்து நினைத்தார். தேவன் அவர்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவ்வாறு நினைத்து அவர்களுடைய பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்தார். மூன்றாவது அவருடைய கிருபை நிமித்தம் அவர்களுக்கு என்ன பண்ணினாரா? இறங்கினாராம். ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை துணை வேணும், எனக்கு உதவி பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கிட்ட வர்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் கிட்ட வர்றீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லங்க, இனி எதுக்குங்க நமக்கு ஆண்டவர்? வேலை வேணும்னு ஆண்டவர் கிட்ட கேட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர்ல நிலைத்து இருக்கீங்களா? குழந்தை வேணும்னு ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அவங்களை ஆண்டவருக்காக வளர்க்குறாங்களா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது தப்பு கிடையாது, ஆனா அதை ஆண்டவருக்காக பயன்படுத்தாம இருக்கிறது தப்பு. ஒரு வேலை கிடைச்சதா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிங்க. ஆண்டவரே, இந்த வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் ரோட்ல தங்களோட பயோடேட்டா CV எடுத்துட்டு அலையறாங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க இந்த வேலையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பான்னு எப்பயாவது சொல்லியிருக்கீங்களா? ஒரு வாகனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதுக்காக ஆண்டவரை துதிச்சிங்களா? ஆண்டவரே, வாகனமே இல்லாம எத்தனையோ பேர் ரோட்ல நடந்து போறாங்க. ஆண்டவரே, பஸ்ல கூட்டம் கூட்டமா கஷ்டப்பட்டு போறாங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற காருக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா, ஆலயத்துக்கு ஆளா வந்து நிப்ப ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த உலகத்துல ஆண்டவரை மறந்து போகிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை நம்ம யாருக்குமே வரவே கூடாது. சத்தமா சொல்லுங்க ஆமேன். இந்த உலகத்துல யார வேணா நீங்க மறந்து போங்க, ஆனா ஆண்டவரை மாத்திரம் மறக்க கூடாது. ஏனென்றால் அவரே உங்கள் ஆதாரம், அவரே உங்கள் அடைக்கலம். உங்களை இதுவரைக்கும் நடத்தின தேவன் அவரே. எபினேசராயிருந்து உங்களுக்கு நன்மை செய்தவர் அவரே. அவர் செய்த நன்மைகளில் ஒன்றையும் கூட நீங்கள் மறக்க கூடாது.